சாதனை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான். ஆனா நம்ம எடப்பாடியார் இந்த தடவை வாக்குறுதி கொடுத்திருக்காரு. 1000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்கார். ரேஷன் கார்டுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்கார். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். அது இல்லாம வீடு இல்லாதவங்களுக்கு கான்கிரீட் வீடு அரசே கட்டி கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. நிலமும் இல்லைன்னா வெளியில இடம் வாங்கி 3 சென்ட் நிலமும் கான்கிரீட் வீடும் தரமுன்னு சொல்லியிருக்காங்க. இத நம்ம ஆட்சி வந்த உடனே கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார். ஏன்னா நம்ம மத்திய அரசுல கூட்டணியில் இருக்கிறோம். மத்திய அமைச்சர் மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிதி கொடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இதை செஞ்சு கொடுக்க முடியும். நம்மளால அதிமுக என்னைக்குமே சொன்னதை செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசாங்கம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போகும்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி. 2.5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை பண்றான், கற்பழிச்சு கொலை பண்றான். அதனால இந்த தடவை ஆத்தார் தங்கம் தராராம், அதுவும் ராத்திரியில் தராராம். அதை உரைச்சு பார்த்துக்குங்க, தங்கமா இருக்காது. செம்புக்கு முலாம் பூசி கொடுத்துருவார். அவர் அப்பேற்பட்ட ஆள் தான். அதனால தங்கம் கொடுத்தாலும் சரி, வெள்ளி கொடுத்தாலும் சரி, வெங்கலம் கொடுத்தாலும் சரி, வைரம் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, அது அவர் ஒன்னும் மம்டி எடுத்து வெட்டி சம்பாதிக்கல. ராமேஸ்வரப்பட்டியில 10 ஏக்கர் வித்தெல்லாம் கொடுக்கல. எல்லாம் மக்கள் காசு, உங்களோட காசு வச்சிருக்கிறதுல கொஞ்சோண்டு கொடுக்கிறார். சிதறது தான். அண்டா குண்டாவில் வந்துருச்சாமா? நம்ம தேர்தல் வந்தா அண்டாவும் குண்டாவும் வரும். தேர்தல் வந்தா தான் அவருக்கு ஞாபகம் வரும். பூமி பூஜைன்னு வராரு உள்ள. எந்த பூஜையும் இல்ல. தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு பூமி பூஜை போடுற ஒரே அறிவாளி இவர் தான். அப்பதான் நாடு நல்லா இருக்கும். தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நாடு நாசமா போயிடும். அவ்வளவு கொடுமை நடக்குது. வீடு கட்டி தர்றது பொறுப்பு நம்ம எடப்பாடியார் கண்டிப்பா சொல்லியிருக்காரு. நான் செஞ்சு தர்றேன். இந்த ஏரியாவெல்லாம் கோயில் இனாம் நிலத்துல வருது. நில வீடு உரிமையாளர்களுக்கு சொல்றேன். வெங்கமேடு 914 ஏக்கர் கோயில் இனாம் நிலத்துல இருக்குது. இப்ப வெண்ணமலையில வீட்டை காலி பண்ண சொல்லி சீல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயிச்சாங்கன்னா அடுத்தது வெங்கமேடு. இதுக்கு பேரே இனாம் கரூர்னு பேர் அப்படித்தான் வந்தது. அடுத்தது தாந்தோணி மலை. கரூர் மாவட்டத்தில் 8700 ஏக்கர் இருக்குது. 20 கோயிலுக்கு சொந்தமானதுன்னா அதெல்லாம் சின்ன கோயில் நிறைய இருக்குது. அதனால அறகுறையா மக்கள் நூடு சுத்தி மக்கள் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சு ஒரு அரை மணி காமணியில வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க. இது அடுத்தது அறநிலையத்துறை வரும். திமுக ஆட்சிக்கு வந்தா வெளியில் அனுப்பிச்சு விட்டு சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.